வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களை எப்படி பிக்னிக் இட்டுன்னு போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அம்மாக்கள் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டின்னு போகும்போது என்னென்ன தேவைப்படும்ன்றதை காட்டுறது தான் இந்த வீடியோ. எப்படின்னா பிக்னிக் போகிற இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குதா இல்லை பக்கத்தில் இருக்குதா, அது எந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்து போனால் நமக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப தூரம் போனால் குழந்தைங்களை இட்டுன்னு போய் ரொம்ப டயர்டாகிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியான பிக்னிக்னாலும் நம்மளால செய்ய முடியாது அடிக்கடி. அதனால் கொஞ்சம் செலவு கம்மியானதாக, டிரான்ஸ்போர்ட் வசதி ஈஸியாக இருக்கிற மாதிரி போகிறதுக்கு முடிவெடுக்கணும். எந்த இடம் போகலாம், பசங்களுக்கு எந்த இடத்துக்கு இட்டுன்னு போனால் அவங்களுக்கு பிடிக்கும், அதை செலெக்ஷன் பண்ணணும். அங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி, சறுக்கு மரம், ஊஞ்சல், அந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கிற இடமா பார்த்து கூட்டுன்னு போகணும். எப்போ போகலாம், கிளைமேட்டு பார்க்கணும். முதல்ல மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, காற்று அடிக்குதா, அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட்டுன்னு போகணும். யார் கூடலாம் போகலாம் அது நம்ம முடிவு பண்ணணும். யாரை கூப்பிட்டா பிக்னிக் போக இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக நம்ம கூட வருவாங்க, அவங்கள தான் கூப்பிட்டு போகணும். இல்லை பிக்னிக் தலைவல் பிக்னிக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட்டின்னு போய் உங்களுக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ண முடியாது, அவங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி ஆள்லாம் கூட்டின்னு போகக்கூடாது. என்ன கொண்டு போகலாம், என்ன சாப்பாடு எடுத்துன்னு போனால் கெடாது, ஆளுக்கு ஒரு சாப்பாடு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களே எல்லா வேலையும் செஞ்சின்னு பிக்னிக் போனால் ரொம்ப போர் அடிச்சிடும், அவங்களும் டயர்டாகிடுவாங்க, என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன செஞ்சால் குழந்தைங்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க அதை பார்க்கலாம். ஓகே, பிக்னிக் போகலாம் வாங்க. இந்த பாப்பா வீட்டில் இருந்து புளி சாதம் வந்திருக்குது. இந்த அம்மாவும் பொண்ணும் சின்ன சின்ன குட்டி குட்டி தக்காளி பழம், சோளம், சீஸுங்க, முட்டை, அவிச்ச முட்டை இந்த அம்மாவும் பொண்ணும் எடுத்துன்னு வந்திருக்குறாங்க. இந்த பொண்ணு சாண்ட்விச் எடுத்துன்னு வந்தது, சாலட் எடுத்துன்னு வந்திருக்குது. இந்த பாப்பா வீட்டில் இருந்து தயிர் சாதம், கிர்னி பழம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குது. இப்படி ஆளுக்கு ஒரு பொருள் ஒன்று எடுத்துன்னு வந்தாக்கா நம்மளுக்கு சிரமம் தெரியாது. அதே சமயம் வெயிட் இல்லாத ஈஸியாக எடுத்து வச்சுன்னு வர மாதிரி, ரொம்ப வெயிட்டான டிஃபன் பாக்ஸ் மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் தூக்கின்னு வரத இந்த மாதிரி சிம்பிளாக வெயிட் இல்லாத சாப்பாடு பாக்ஸுங்களை எடுத்துன்னு வரணும். சாப்பாடு பொருளெல்லாம் பிக்னிக்கில் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துன்னு போனாக்கா நல்லது, ஐசோதர்ம பேக்கில். இப்போ இப்படி ஈஸியாக வெயிட் இல்லாத மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுக்கணும். சாப்பாடுங்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்குது இந்த மாதிரி பேகுங்களை எடுத்துன்னு போகணும். அதே மாதிரி பழங்களை எடுத்துன்னு போகும்போதும் இந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்துன்னு போகும்போது சின்ன பசங்க குத்தி சாப்பிட்ற மாதிரி இந்த குச்சியை எடுத்துன்னு போனாக்கா வசதியாக இருக்கும். அவங்களுக்கு கையில் எடுத்துன்னு போய் குழன்னு ஒட்டிக்கின்னு அவங்க சினுங்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பழம் முழுசாக எடுத்துன்னு போனீங்கன்னா மறக்காமல் இந்த கத்தியை எடுத்துன்னு போகணும். வெயிலில் பிக்னிக் செய்யும்போது நிறைய தண்ணி தேவைப்படும், அதனால் தண்ணி பாட்டிலு சின்னது பெருசு எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளருங்க எடுத்துன்னு போயிட்டு குடிச்சிட்டு போடுற மாதிரி நிறைய இந்த மாதிரி டம்ளருங்க எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி கப்பு எடுத்துன்னு பிடிச்சின்னு குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு கப்லேயும் ஒரு தடவை யார் டம்ளரில் குடித்தோம் என்னன்னு தெரியாது, அதுக்காக இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். ஒன்று சிகப்பு, ஒன்று வெள்ளை, இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சிங்கன்னா இது அவங்கவுங்களுதுன்னு அவங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்போ யாரதும் எச்சி கலக்க மாட்டாங்க, எல்லாரும் விரும்ப மாட்டாங்க அது மாதிரி எல்லாரதையும் எடுத்து குடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ஜூஸ் எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துன்னு போகிறதுனால ஈஸியாக திறந்து மேலெல்லாம் சிந்தாமல் ஊற்றிக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துன்னு போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி பழ ஜூஸுங்க அதில் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். பிக்னிக்கு வெயிட்டும் இல்லை, இது மாதிரி எடுத்துன்னு போகலாம். இந்த மாதிரி கை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பாக்கெட்டுங்க எடுத்துன்னு போகணும். சாப்பிட்றதுக்கு கரண்டிங்க இது எடுத்துன்னு போகணும்.
எல்லாம் நம்ம பிக்னிக் ஜாலியாக என்ஜாய் பண்ணதை பார்க்கறதுக்கு இனிமேல் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கேமரா வந்து மறக்காமல் எடுத்துன்னு போகணும். பிக்னிக் செய்யும்போது போட்டு தரையில் போட்டு உட்காரத்துக்கு இந்த மாதிரி விற்கும். இந்த மாதிரி பேகுங்க எடுத்துன்னு போகலாம். இந்த மாதிரி தரையில் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துன்னு போகலாம். இந்த மாதிரி பெரிய கூடையில் வச்சு எடுத்துன்னு போனாக்கா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா விளையாடிட்டு சாயந்தரம் 4லேருந்து ஒரு 5 மணிக்கு பசங்க ஏதாவது சாப்பிட விரும்புவாங்க. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி சிப்ஸு, பிஸ்கெட்டுங்க, இது மாதிரி மிட்டாய் கொடுக்கலாம், இல்லை ஜூஸு எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இது மாதிரி பிஸ்கெட்டுங்க இதுமாரி பாக்ஸில் எடுத்துன்னு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பிக்னிக்கு. சின்ன குழந்தைங்களை இட்டுன்னு போகும்போது இந்த மாதிரி கிளுகிளுப்பு கொடுத்தா விளாடுற மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி எடுத்துன்னு போகணும். அப்புறம் கண்டிப்பாக பந்து கேட்பாங்க, பந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. மியூசிக் பிடிக்கிறவங்க மியூசிக் செய்வாங்க. ஆளுக்கு பசங்க வந்து ஆட்டிக்கின்னு சேர்ந்து பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு விளையாடுவாங்க. சின்ன பசங்க இந்த மாதிரி இந்த காருங்களை ஓட்டி ஆடுவாங்க. இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் சின்னதாக இருந்ததுன்னா அதில் பாட்டு போட்டு பசங்க பாட்டு கேட்டுன்னு டான்ஸ் ஆடிக்கின்னு விளையாடுவாங்க. இது வந்து பார்க்கில் வந்து இப்படி கயிறை பிடிச்சிக்கின்னு இழுத்துக்கின்னு விளையாடுவாங்க. இது எடுத்துன்னு போகலாம். அங்கே மணல் ஏதாவது இருந்ததுன்னா, மண் தரை இருந்ததுன்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு மண் அள்ளி கொட்டி சலிச்சு விளையாடி இந்த மாதிரி அச்சி செய்யறதுக்கு இது மாதிரி இது எடுத்துன்னு போகலாம். சின்ன பசங்க ரொம்ப அழுதுதுன்னா இந்த மாதிரி இதை கொடுக்கலாம், கையில் வச்சு விளையாடுவாங்க. இந்த மாதிரி பஸ் ஐட்டம் கையில் வச்சுக்கின்னு தரையில் வெட்டுங்கன்னு அந்த பிக்னிக்கில் இது மாதிரி விளையாடின்னு இருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகிறோம். ஒரே ஆளே ஒருத்தவங்களே தூக்கின்னு போனாக்கா கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு குழந்தை வீட்டில் இருந்தோம் ஆளுக்கு ஒரு விளையாட்டுன்னு எடுத்துன்னு போனாலே சேர்ந்து விளையாடும் போது எல்லாருக்கும் ஜாலியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பிக்னிக்கு போகிற இடத்துல அங்கே புல்லுத்தரை இந்த குச்சி கல்லுங்களாம் இருக்கும், அங்கே உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி தரையில் போட்டு உட்கார்றதுக்கு எடுத்துன்னு போகணும். அதில் இந்த மாதிரி மாடலும் இருக்கும். ஈஸியாக சின்ன பசங்கிட்ட கொடுத்தா கூட கையில் பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க. எல்லா பொருளையும் நம்ம பிக்னிக் தயார் பண்ணதை இந்த மாதிரி அகலமாக ஒரு கூடையில் வச்சுட்டு இப்படி இப்போ பிக்னிக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு பேகு, விளையாட்டு பொருள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்களும் எங்கள் கூட பிக்னிக் செய்ய வாங்க. இப்போ நம்ம பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு.
குழந்தைங்கள பிக்னிக் கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.